ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்வந்தாரிகா டு Z சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல் தான். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொத்தவரங்காய், பூண்டு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அது நல்லா காய்ஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா பூண்டு நல்லா இடித்து வச்சதை போடணும். பூண்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம அதில் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதும் அது வதங்கின உடனே இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே அதில் கொத்தவரங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதை எல்லாம் அந்த மேலே கீழே அடியில் இருக்கிற தக்காளி வெங்காயம் வதங்கினதில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொத்தவரங்காய் அடிக்கடி வீட்டில் செய்யலாம். நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, சோம்பேறித்தனப்படுவாங்க கட் பண்ணணும்னு. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நல்லா அதோட வதங்கிடுச்சு. நல்லா அந்த பச்சை இது போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி